கனி சார், மகேஷ் ஆரம்பிச்சுனா கண்டிப்பாக 100% முடிச்சிடும். ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃப் அதெல்லாம் வந்து இந்த படம் எடுத்து ஆஸ் அ ப்ரொடியூசராக இருக்கும்போது தான் எனக்கு தெரியுது how much we are making sense to people. இப்போ ஒரு வந்தோமா, சரி ஒரு எடுத்துகிட்டு சரி ஓகே இது முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் ஐ வாண்ட் டு மேக் ஆல்வேஸ் அ குட் கமா ஃபார் எவ்ரி ஒன் ஹூ இஸ் ஹியர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் இதில் வந்து நிறைய பேர் பின்னாடி இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மென்டலி. ஏன்னா நான் படம் ஆரம்பித்து ஒரு 4 தடவை தான் வந்திருக்கேன். அதுவும் லைக் நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு எடுத்தோன்னு பார்த்தோன்னா லைக் ஒரு 15 days தான் நான் உங்களோட இருந்திருப்பேன். பட் எனக்கு கொடுத்த சப்போர்ட் ராம், சாம், அவங்கள வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே இருந்து இதை வந்து பொறுப்பாக எடுத்து பண்ணதுக்கு மிக்க நன்றி. அப்புறம் ஷஹின்ஷ்னா சேவியர், நான் அதை பூஜையில் சொன்னதான், நான் வந்து நிறைய பேரை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக தான் இந்த படம் எடுத்தேன். தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஷஹின்ஷ்னா இஸ் கோயிங் டு ரியலி ரூல் தி மியூசிக் இண்டஸ்ட்ரி. ஸோ தட் இஸ் சம்திங். அப்புறம் சூரஜ் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வை வி வே கீப் ஆன் டாக்கிங் அபவுட் சூரஜ்னு. அது இல்லாமல் எனக்கு பெரிய ஒரு பக்கபலமாக இருந்து 2 பேர், ஒன்று ஆகாஷ் அண்ட் தேவ். இவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு கைடும் பண்ணாங்க. லைக் சார் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம். தேவுக்கு உள்ள எக்ஸ்பீரியன்ஸ், ஆகாஷோட டெலிவிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு they were giving me a lot of ideas. Thank you so much. And அது இல்லாமல் நாகராஜ் who look after the money and Ram who look after all the accounts, அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இப்போ எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக வந்திருக்கு. இப்போ என்னென்னா we want you all to come and enjoy the movie. And also இந்த மாதிரி எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. அண்ட் ஆல்சோ சக்தி சார், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அவருக்கும் ஒரு மிக்க நன்றி. அவர் தான் எல்லாத்துக்கும் எனக்கு பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஜெனரஸ் இதை எடுத்துக்கிட்டதுக்கு நானும் சக்தி சாரும் கூட கேட்டு பேசிக்கிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேர் தான் இது பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போ ஸோ நான் ஒரு நாள் வந்து சொன்னேன், இப்படி ஜெனரஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. மகேஷ் நீ தான் யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கும்னு நினைப்பல, டோன்ட் மிஸ்டேக் எனி திங் இன் எனிவே, நான் அதெல்லாம் நினைக்க மாட்டேன், just go with the team அப்படின்னு சொல்லிட்டு. This is another one example of I want to give an opportunity to people who want to come and be successful here. Thank you everyone. Thank you. And also I wish you all very good. Have a good day and also please enjoy the movie from September 12th onwards. Thank you. கடவுளுக்கு நன்றி, இப்படி ஒரு வாய்ப்பையும் நல்ல மனிதர்களோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்ததுக்கு. மகேஷ் செல்வராஜ் சார், அப்புறம் டிக்னிட்டரிஸ், நம்ம ஜாமவான்கள், நம்ம பார்த்து ரசித்த டைரக்டர்ஸ் கனி சார், அமீர் சார் அண்ட் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஸோ ஒரு வளர்ந்து வர இசையமைப்பாளருக்கு வந்து ஒரு ஆல்பமில் 6 சாங் கிடைக்கிறங்கிறது வந்து இந்த காலத்தில் அது வந்து இட்ஸ் அ வெரி வெரி ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ 6 சாங்ஸ்னால் அதில் கண்டிப்பாக நம்ம நல்லாவே பண்ணலனாலும் ஏதாவது ஒரு சாங்காச்சும் பிடிக்கும் எல்லாருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு 6 songs பண்ணி அதுக்கு நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஸோ சாம் சார், ராம் சார் எல்லோருக்கும் நன்றியை செலுத்துகிறேன். ஸோ முக்கியமாக நான் வந்து என்னோடய சவுண்ட் இன்ஜினியர் கிபி அவரை மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 6 song 5 song அவர் தான் மிக்ஸ் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது எனக்கு ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி. ஸோ எப்படி டைரக்டருக்கு ஒரு டிஓபி மாதிரியும் எனக்கு ஒரு ரைட் ஹேண்ட் கிபி. ஸோ அவரோட மிக்சிங் வந்து வேறு லெவலில் இருக்கும், அவ்வளோ ஒரு டீட்டெயில் இருக்கும். ஸோ ஐ எம் ஹாப்பி தட் ஈஸியாக என்னோட ஒர்க் பண்ண சிங்கர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி செலுத்தி ஐ ஹோப் திஸ் மூவி பிகம்ஸ் அ பிக் ஹிட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுப்பிரமணியன். சாமோட அசிஸ்டன்ட் டைரக்டராக நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணியிருந்தோம். நண்பனின் நண்பன் உனக்கு நண்பன் அப்படின்னு கனி என்ன சொன்ன மாதிரி இந்த படத்தில் நான் வர்றதுக்கு முக்கிய காரணமே நண்பனின் நண்பன் ராம் தான் காரணம். தேங்க்யூ ராம். என்னை கேஸ் பண்ணது ராம் தான் இந்த படத்துக்கு. அதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு வில்லனாக நான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் தேங்க்யூ சொல்கிறதுக்கு மட்டும் தான் வந்தேன், வாட்ச் மூவிஸ் ஆன் தியேட்டர்னு சொல்கிறதுக்கு. பட் நிக்கி ஒரு சொன்னதுக்கப்புறம் தெரியும் என்னையும் செகண்ட் லீடுன்னு தான் சொல்லி கூப்பிட்டாரு. ஆனால் இதில் நான் ஃபஸ்ட் லீட் எதுலன்னு பார்த்தீங்கன்னா வில்லன், ஐம் த வில்லி. ஸோ சிரிக்க தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. வந்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ மீடியா பீப்புள், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ கனி சார், அமீர் சார், சதீஷ் ப்ரோ, சரவணன் சார், எல்லாருக்கும் நன்றி. இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து கிரேஸ் பண்ணி யோலோ படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு. சதீஷ், நான் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் பேச்சுலர், கீப் டெல்லிங் தட்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் மதனுங்கிற கேரக்டருக்கு நான் கரெக்டாக இருப்பேன்னு நினச்சி எனக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ண இந்த படத்தோட முக்கியமான அசிஸ்டன்ட் டைரக்டராக பயங்கரமான பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருந்த ஸ்டீஃபன் ப்ரோக்கு நன்றி. ஏன்னா அந்த கால் எல்லாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் கால் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அது அந்த ஒரு தாட் உங்களுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் அந்த டிசிஷனை சப்போர்ட் பண்ணி எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாம் சார், ரைட்டர் ராம் சார் அண்ட் எங்களோட சூப்பர் ஃப்ரெண்ட்லி ஃபன் ப்ரொடியூசர் மகேஷ் சார், 3 பேருக்குமே நன்றி. சாம் சாரை பற்றி சொல்லணும்னா ஹீ இஸ் த மோஸ்ட் கூலஸ்ட் டைரக்டர். டென்ஷனே எடுத்துக்க மாட்டாங்க எந்த சீன்ஸ்லேயுமே. வந்து சீரியஸான சீக்வன்ஸ் மோஸ்ட்லி என்னோட போர்ஷன்ஸ் வந்து இமோஷனல் அண்ட் ரொமான்டிக் போர்ஷன்ஸ் இந்த படத்தில். எதுலேயுமே வந்து ஒரு டென்ஷனே எடுத்துக்க மாட்டாங்க. லேட் நைட் ஷூட் பண்ணாலும் டே பிரேக் வர டைம்லையுமே ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக இருப்பாங்க. சேம் வித் ராம் சார். அண்ட் மகேஷ் சார் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஹீஸ் அ ஃபென்டாஸ்டிக் பர்சன் அண்ட் மோர் தென் தட் அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரொடியூசராக டெஃபினட்டாக வருவாருன்னு நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிறோம். பிகாஸ் எம்ஆர் மோஷன் பிக்சர்ஸோட யோலோ வந்து இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பீப்புள்னு சொல்லி தான் லாஸ்ட் இயர் இதே மாதம் பூஜை போட்டோம். கரெக்டாக 1 இயரில் படம் வந்து தியேட்டர்ஸ்க்கும் வந்திருக்கு. சார் இந்த ஸ்பீடு இது எல்லாத்துக்குமே காரணம் உங்களோட சப்போர்ட் டுவர்ட்ஸ் அஸ் சார். நீங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த படத்தை தியேட்டர்ஸ்க்கு கொண்டு வந்திருக்கீங்க. வி won't let you down. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி சமுத்திரகனி சார், அமித் சார், ஆர்கே செல்வமணி சார் அண்ட் சரவணன் சார் அண்ட் சதீஷ் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற மூவி இட் வில் பி யோலோ. நான் முன்னாடி பண்ணுறது இமோஜின்னு ஒரு வெப் சீரீஸ் இன் தமிழ் அண்ட் 2 தெலுங்கு மூவி அண்ட் 1 இன் மலையாளம். யோலோ பற்றி சொல்லணும்னா ஐ வுட் சிம்ப்ளி லவ் டு கால் இட் ஆஸ் அ மியூசிக்கல் சோல். எனக்கு லைக் 6 சாங்ஸ் இருக்காங்க. மியூசிக் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது. எப்படின்னா ஒரு ஆக்ட் பண்ணும்போது கூட அழுகிற சீனெல்லாம் இருக்கும்போது எனக்கு மியூசிக் வச்சுனா ரொம்ப இமோஷன் வரும். ஸோ அதுக்கு என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது சாம் சார் தான். ஆல்வேஸ் யூ யூஸ் டு கீப் எ சாங் பிசைட்ஸ் மீ. ஸோ அதனால லைக் கிளிசரின் போட்டு அழுகுச்சுன்னா லைக் எனக்கு வந்து அவ்வளோ இம்பேக்ட் வராது. ஸோ கரெக்டாக கனெக்ட் பண்ணணும்னா மியூசிக் போட்டு தான் எனக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ தேங்க்யூ சாம் சார். இந்த படத்துக்கு நான் வந்தது பிகாஸ் ஆஃப் சாம் சார். ஹேவ் டன் ப்ரோ லைக் ஒரு தெலுங்கு மூவி. சமுத்திரகனி சார் வாஸ் த டைரக்டர், பவன் கல்யாண் சார் வாஸ் த ஹீரோ. ஸோ அவங்க வந்து கோ-டைரக்டராக பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து தான் பார்த்தேன். ஸோ பிகாஸ் ஆஃப் தேட் ஐ கெட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுக்கு சாம் சார் ரொம்ப நன்றி. அண்ட் ராம் சார் நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டர் ரொம்ப நன்றி. அண்ட் அதுக்கப்புறம் மகேஷ் சார். ஸோ இவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் புது கேஸ்டே வச்சு லீட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணதுக்கு மகேஷ் சார் ரொம்ப நன்றி. அண்ட் நம்ம டிஓபி சார் சூரஜ் சார் தேங்க்யூ சார். அண்ட் நம்ம மியூசிக் டைரக்டர் சேவியர் சார் தேங்க்யூ. அண்ட் ஹோல் கேமரா டிபார்ட்மெண்ட், ஹோல் யோலோ டீம், ஹோல் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட அம்மா அப்பா, அவங்க இல்லைன்னா நான் இல்லை. அம்மா வந்திருக்காங்க. தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் யோலோ இஸ் கானா ரிலீஸ் ஆன் September 12th. எல்லாரும் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இவங்க எல்லாருக்கும் அசிஸ்டன்ட் டேரக்டர் டீம்லேருந்து ஃபோன் வந்துச்சு. எனக்கு அரவிந்த் எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அண்ணா தான் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஒரு டீம் கூப்பிட்றாங்க, நீ போய் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு வேறு படம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சரி ஓகே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு போய் ஃபஸ்ட் டைம் சாம் சாரும் ராம் சாரையும் மீட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் எப்படி நிக்கி கிட்ட வந்து பார்த்து சிரிச்சாங்களோ என்ன ஒரு 5 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எதுவும் பேசவே இல்லை. என்னை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா சாம் சாரும் ராம் சாரும் சேர்ந்து கதை சொன்னாங்க. கதை சொல்லி முடிச்சுட்டு எனக்கு பிடிச்சிருக்கு சார், ஸோ நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணணும்னு சொல்லிக்கணும். அப்போ அவர் ப்ரொடியூசர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து கூகுள் மீட்டில் மகேஷ் சாரை மீட் பண்ணேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார் என்கிட்ட பேசும்போது. ஐ வாஸ் லைக் தேவ் சொல்லியிருந்தாங்க, நான் பார்த்தேன் உங்கள் ஸ்டில்ஸ்லாம் பார்த்தேன், உங்களை பற்றி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும், ஐ எம் ஹாப்பி டு அசோசியேட் வித் யூ. நான் எதுவுமே பேசல, உடனே கமிட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியே எனக்கு ரொம்ப. அப்போ சொன்னார், இல்லை நான் வந்து யங்ஸ்டர்ஸோட தான் போகணும், ஃப்ரெஷ் ஃபேஸோட போகணுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அவங்க வந்து நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்கன்னு சொன்னாங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் ஃபுல்லாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜையில் தான் அவர் மீட் பண்ணேன். நான் பார்த்த ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ப்ரொடியூசர் இவர். ஸோ நானுமே வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணுவோம் ஒரு டைரக்ஷன் டீமை, டிஓபி டீமை நான் பார்த்துருக்கேன். பட் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லாமல், கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து பெரிய ப்ரெஷர் இல்லாமல் செட்டில் வந்துட்டு அவங்களுக்கு க்ரியேட்டிவாக என்ன ஒர்க் பண்ணணுமோ அந்த
லிபர்ட்டி கொடுத்துருந்தாரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் நான் 2-3 விஷயங்கள் செட்டில் பார்க்கும்போது எனக்கு அடிக்கடி தோணுது. சரவணன் சொன்ன மாதிரி நான் அவர்கிட்ட பர்சனலாக பேசுவேன். ஆஹா, இந்த இடத்துல கொஞ்சம் இது பண்ணியிருந்தா இன்னும் கம்மி பண்ணியிருக்கலாமே, இது கம்மி பண்ணியிருக்கலாமே, எனக்கு அப்பப்போ அந்த மைண்டு போயிடும். பட் இட் வாஸ் ரியலி ஒர்க்கிங் வித் திஸ் டீம். ரொம்ப ஜாலியான டீம். அதுவும் ஏடிஸ் ஸ்டீஃபன், ஸ்ரீநந்தா, தம்பிக்குட்டின்னு கூப்பிடுவோம், அபீஷ், இவங்க கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோடய கோஸ்டார் தேவிகா, அப்புறம் ஆகாஷ் ப்ரோ, திவாகர், யுவராஜ் அண்ட் நிதி, இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்ஸாக இருந்துச்சு. அண்டு இந்த விழாவில் ஹீரோ வந்து ஜேவியர் பிரதர். எனக்கு ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போதே அவங்க 6 பாட்டோட டியூனுமே வாங்கி வச்சுருந்தாங்க டைரக்ஷன் டீம். நான் அதுவும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் பண்ண படங்களில் பெருசாக பாட்டுகள் கிடையாது. ப்ரொடியூஸ் பண்ண படத்தில், நான் ஒர்க் பண்ண படத்தில். ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க சேவியர் ப்ரோ. கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறமா நிறைய டிரெக்டர்ஸ், நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உங்களை கூப்பிட்டு நிறைய பாட்டு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் அடுத்து அங்கேருந்து நான் கணி சார்ட்ட சொல்லியிருந்தேன், கணி சார் வந்துட்டேன், வெளியே வந்துட்டேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு. அவர் வீட்லேயே போய் உட்காந்து நான் சரண்டர் ஆகி, சார் நான் சீரியல் ஒர்க் பண்ணுறேன், என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். நீ ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணிட்டேன், எடுத்தோம், நீ சினிமா ஒர்க் பண்ணிட்டேன், நீ சீரியல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது, நான் சொல்கிறேன் இரு அப்படின்னாங்க. அப்புறம் எங்கெங்கேயோ நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது ஃபோன் வந்துச்சு சாரோட அசோசியேட் சார்ட்டு இருந்து, இந்த மாதிரி சார் கூப்பிட்றாங்க வாங்கன்னு. நேராக போனோடனே அடுத்த நாள் காலையில் ஷூட்டிங் ஸ்பாட்டு கிளம்பிட்டோம். ஸோ எதுவுமே கேட்கல. நான் அவர் சொன்ன வாக்குக்காக வந்து, வார்த்தைக்காக வந்து, நீ வாடா, நீ சினிமா தான் ஒர்க் பண்ணணும், எந்த ஒரு சீரியல் ஒர்க் பண்ணக்கூடாது, நான் வந்து இமீடியட்டாக வந்து நாடோடிகள் படத்தில் கூப்பிட்டு போனாங்க. அன்னிலேருந்து கணி சார்கிட்ட வந்து நான் இது வரைக்கும் எப்பவும் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். கணி சார் வந்து நிறைய புக்ஸ் படிப்போம், நம்ம அட்டாமிக் எனர்ஜி, நிறைய மோட்டிவேஷனல் புக்ஸ்லாம் படிப்போம். அதில் ஒரு லைஃப் லிவிங் எக்ஸாம்பிள்லாம் வந்து ஒரு கணி சார் தான். எந்த ஒரு ஈச் அண்ட் எவ்ரி செகண்டையும் வந்து இப்போ வரைக்கும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. காரில் போனால் கூட புக்ஸ் இருக்கும், இல்லை எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். ஒரு தடவை சம்போ ஷூட்டிங் ராஜமௌலியில் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து சார் இன்டர்வியூ இருக்குது, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். டேய், எந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதா, ஏங்குபவனே மனிதன், எங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது வரைக்கும் நான் வந்து ஒரு தேனியாக சுற்றணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து கணி சார் கொடுத்த ஒரு எனர்ஜி தான். எனக்கு வந்து அவர் ஒரு பெரிய சப்போர்ட். நான் ரொம்ப டவுனாக இருக்கும்போது எனக்கே தெரியாது, எங்கே இருக்கேன், என் வாய்ஸ் சரியில்லை, வா அப்படின்வாங்க. போவோம், எல்லாமே டோட்டலாக மாறிடும். ஸோ சார் இது வரைக்கும் இந்த படத்துக்கு வந்து ஒரு இன்டெரக்டாக வந்து எவ்வளோ எனர்ஜியும், எவ்வளோ செகண்டும், எவ்வளோ சப்போர்ட்டும் வந்து எனக்கும் ஒரு ப்ரொடியூசர் சாருக்கும் இந்த படத்துக்கும் கொடுத்துருக்கான்றது வந்து அது வந்து இட்ஸ் அமேசிங் சார். தேங்க்யூ கணி சார், தேங்க்யூ சார். தேங்க்யூன்றது ரொம்ப சின்ன வார்த்தை தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களை ஃபாலோ பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட சார் என் கூட இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணி அவர் வாங்கி கொடுத்த ஷூஸ் தான் நான் வந்து படம் ஃபுல்லாக போட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே செல்மணி சார், தேங்க்யூ சார். செல்மணி சார், நீ லாஸ்ட் மினிட்ல வந்து நான் கூப்பிட்டேன். நான் உரிமையாக வந்து ஒன்றேன்னு சொன்னேன், நீ மெம்பரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் சார், மெம்பர் சார். அதை விட நான் வந்து உங்களுடைய சூப்பர் ஜூனியர் சார் இன்ஸ்டியூட்டில் பண்ணேன். சரி வரேன் போ. தேங்க்யூ செல்மணி சார். நான் வந்து உங்களுக்கு நேரில் மீட் பண்ண நினச்சேன். தேங்க்யூ ஃபார் த எனக்கு வந்து ஹார்னர் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் சார். துரை சார் ஆரம்பத்துலேருந்து தேவுக்கு வந்து ஒரு பெரிய மறைமுகம் சப்போர்ட்டாக இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். சதீஷ் ப்ரோ போயிட்டாங்க, அவங்க ரொம்ப தேங்க்ஸ். சரவணன் சார் ரொம்ப நன்றி. இது எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து ஒரு நன்றி சொல்லணும்னா வந்து மகேஷ் சார் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய இடம் மிஸ் ஆகிட்டே போகும், உங்களுக்கு தெரியும். ஃபிலிமில் என்னை வந்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் ஃப்ரீடம் வந்து ஒரே படத்தில் கிடைக்காது. க்ரியேட்டிவாகவும் சரி, ப்ரொடக்ஷனாகவும் சரி, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ மகேஷ் சார் வந்து எனக்காக பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் மகேஷ் சார். அதே மாதிரி அவர் மூலயமா நிறைய யங் டேலண்ட்ஸை வந்து கொண்டு வரணும்னு நினச்சாங்க. ஸோ அரவிந்த் சார் மூலயமா வந்து தேவ் வந்தாங்க. தேவ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், இவர் எப்படி போகலாம் அப்படின்ற ஐடியாவே இல்லைன்னா அவர் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி லிபியாக இருந்தார். நான் சொன்னேன், நீங்கள் ஒரு பெரிய ஆலம்பரம், நாங்கள் சின்ன கிளை, பார்த்துக்கோங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. அப்புறம் வந்து நானும் ராம நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பேசி தான் வந்து தேவ் காசு பண்ணேன். ஏன்னா பாய் நெக்ஸ்ட் ஒரு லுக்கில் இருக்கணும்னு சொல்லி காசு பண்ணோம். அப்புறம் ஆகாஷ் ப்ரோ வந்து ஒரு சாமிங்கான பையன், ஒரு சிம்பத்தி ஃபேஸ் வேணும், இவங்களை அடித்தா வலிக்காமன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆகாஷ் ப்ரோ. அப்புறம் தேவிகா ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோயின் பார்த்தது, லாஸ்ட் ஃபோட்டோ பார்த்து ஃபைனல் பண்ணது தேவிகா தான். ஏன்னா அவங்க நாங்கள் ப்ரோ படம் பண்ணும்போது ரொம்ப சப்பியாக இருந்தாங்க. அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணி ரொம்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே இப்படி 1 by 1ஆகவே அப்படியே வந்துச்சு. அப்புறம் வந்து படம் ரெடியாகி போட்டு வந்து ஜெனரேட்டர்ஸில் வந்து காமிக்கும் போது எப்பயுமே ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி மொமெண்ட்டாக தானே இருக்கும். கோகுலும் ஆர்த்தியும் வந்தாங்க. எங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு காமிக்கும் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே, படம் நல்லா வந்திருக்கு, பட் இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கணுமே அப்படின்னோடனே பிரேக்கில் முடிச்சு அவங்க நேராக வந்தாங்க. டீ சாப்பிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபஸ்ட் படமா அப்படின்னு கேட்டாங்க.
ஆமாங்க நிறைய ஆட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் பேசலாம், அமைதியாக போயிட்டாங்க. அப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய இடத்துல மொமெண்ட் நாங்கள் சிரிச்சாங்க, நிறைய கிளாப் பண்ணாங்க, நிறைய இடம் அவங்களுக்கு கனெக்ட் ஆச்சு, ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அசோசியேட்டிங் வித் அஸ் ஃபார் ப்ரோ அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் த்ரூ அவுட் தி வேர்ல்டு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து வந்து என் நண்பன் ராம், நாங்கள் 2 பேரும் காலேஜ்லேருந்து ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சொல்லுமா என்ன சொல்லணும்னு தெரில. சாதாரண ஸ்ட்ரீட் பிளேலேருந்து நாங்கள் ஆரம்பித்தோம். தெருவில் போய் மைக்கே இல்லாமல் கத்தி ட்ராமா போட்டு அப்புறம் ஒரு காம்படிஷன்ஸ்லாம் வின் பண்ணி இப்போ அவன் வந்து எனக்கு ஒரு பெரிய துணையாக இருக்கான், பெரிய சப்போர்ட். இந்த படத்தோட பெரிய பேக் போனே அவன் தான் வந்து ஸ்கிரிப்டு எல்லாமே அவன் தான். என்னோடய என்னுடைய முழு உருவத்தையும் பார்த்தது அவன் தான். என்னோடய கோபம், என்னுடைய வேதனை எல்லாமே வந்து அவன்கிட்ட மட்டும்தான் காட்டுவேன். பெரிய மாரல் சப்போர்ட்டு. அவன் ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணிக்க ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து சூரஜ் இன்ஸ்டியூட்டில் நானும் சூரஜும் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அவர் வந்து அவள் அப்படி தான் படத்தோட கேமரானோட சன், நடுசாமி சார் சன், யாருக்கும் தெரியாது. ஸோ நாங்கள் காசு இருக்கிற ப்ராஜெக்ட்டும் காசு இல்லாத ப்ராஜெக்டும் ஒன்றா தான் கன்சிடர் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆரம்பத்துலேருந்து. ஸோ அந்த மாதிரி தான் இந்த அவுட்புட் வந்திருக்கு. தேங்க்யூ சூரஜ், தேங்க்யூ. ஏன்னா நான் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் காமிச்சேன் படம் பண்ணும்போது, இந்த மாதிரி எனக்கு ரெஃபரன்ஸ் வேணும், காஸ்டியூம்லேருந்து லுக்கிலேருந்து. அதை அச்சீவ் பண்ண முடியாது, அது ப்ரொடக்ஷன் வேல்யூ ஜாஸ்தி அப்படின்னா. அது என்ன வேணும் உனக்கு, காஸ்டியூம் வேணும், லொக்கேஷன் வேணும், அதானே நாங்கள் ரெடி பண்ணி தரோம், அதை விட அதிகமாக ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூயை கொண்டு வரணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் வச்சோம். அதை வந்து மீட்டப் பண்ணான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சூரஜ். அடுத்து சகிஷ்ணா ஜேவியர், ராம் கூட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 2 சாங் ட்ராக் காமிச்சாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ப்ரொடியூசர்கிட்ட காசு சொல்லிட்டு வரும்போது ட்ராக் காமிச்சா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு படத்தில் வந்து ஒரு 6 சாங்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாங்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஜாப். அது என்கேஜிங்காக இருக்கணும், ஆடியன்ஸ் உட்காரணும் தேட்டரில். பட் இது எல்லாமே வந்து ஜேவியர் மீட்டப் பண்ணியிருக்காரு. ஜேவியரோட பெரிய பலம் நான் முன்ன நினைக்கிறேன்னா, இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது ஜேவியர் இப்படி பண்ணலாமா அப்படின்னா உடனே கீபோர்டு எடுத்து உடனே ஒர்க் பண்ணி காம்பாப்பிள். அந்த மாதிரி வெரி ஹார்ட் ஒர்க்கர். தேங்க்யூ ஸோ மச். என்னோடய எடிட்டர் ரமேஷ் சார் ரொம்ப ரொம்ப ஸ்பாட்டில் வந்து உட்காந்து இது வேணாம் இது வேணும் சார் ஒரு க்ளோஸை படுத்துக்கோங்க அப்படின்னு எல்லாமே ஃபுல்லாக கூட வந்து கைட் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ரமேஷ் சார். இது எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருந்தது நாகராஜ், ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஏன்னா ஒரு மேனேஜர் நினச்சா ஒரு படத்தை எங்கே வேணால் கொண்டு போக முடியும். அவர் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பென்னி கவுண்ட்ஸ்ன்ற மாதிரி இல்லை, இது பண்ணக்கூடாது இது பண்ணணும். அந்த சாங்கில் வர ஃப்ளைஓவர் ஷாட்டில் வந்து ஒரு மழை பெஞ்ச ஷாட் எனக்கு வேணும், திருப்பியும் வந்து பர்மிஷன் வாங்க முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சொன்னேன். அதுக்காக வந்து எல்லாரையும் பேக்கப் பண்ணிட்டு கேமரா மட்டும் வச்சு எனக்காக இல்லை எடுக்கணும் டேரக்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லி இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி நான் நினச்சது எல்லாமே எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணார். ரொம்ப காஸ்ட் வைஸ் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அது ஆக்சுவலாக நான் என் மேனேஜர்னு சொல்கிறேன், நண்பன் தான் சொல்லுவேன். எனக்காக அவ்வளோ மாரல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் நாகராஜ் சார். அடுத்து என்னோடய டைரக்ஷன் டீம் பெரிய பில்லர்ஸ் அவங்க ஸ்டீஃபன், அபிஷ், ஸ்ரீநந்தன், கிரீஷ், அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலெக்ஸ். ஏன் இவங்கெல்லாம் சொல்கிறேன்னா என்னோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா நான் என்ன கேட்பேன் என்ன மீட்டப் பண்ணேன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய டைரக்ஷன் டீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிக் தேங்க்ஸ். அது இல்லாமல் வந்து ரகு மாஸ்டர், நேஜர் மணி மாஸ்டர் எல்லாருக்கும் பிக் தேங்க்ஸ். ஏன்னா 1 டேயில் வந்து நிறைய பேக் ட்ராப்ஸ் வச்சு சாங் பண்ணுறது ரொம்ப டஃப் ஜாப் மாஸ்டர், ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ. எனக்கு வந்து பெரிய மாரல் சப்போர்ட் இன்னொன்று வெளியே வந்து கொடுக்குறது வந்து நவ மாஸ்டர் வந்து சார் வாங்க சார் போகலாம் அப்படின்னு ஸ்பாட்டுக்கும் வந்து ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு ஃபைட் மாஸ்டராக, ஒரு டான்ஸ் மாஸ்டராக, ஒரு அசோசியேட் டைரக்டராக, ஒரு கோ டைரக்டராக எல்லாத்துக்கும் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் நவ மாஸ்டர். அடுத்து இதில் வந்து இன்னொரு சாங் பண்ணியிருக்காங்க, கலை மாஸ்டர் நடிச்சிருக்காங்க, கன்னடத்தில் படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, படத்தில் நடிச்சிருக்காங்க, கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். அப்புறம் அது எல்லாமே என்னுடைய கலரிஸ்ட் சிட்டா, கண்ணன் கண்பந்த் சார். டாம்ஜி பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா டாம்ஜி வந்து பெரிய மாரல் சப்போர்ட் எங்களுக்கு. இந்த சவுண்டிங் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஃப்ரீக்வன்சி வைஸ் வந்து குட்டி குட்டியாக டீட்டெயிலிங்காக ஒர்க் பண்ண சவுண்ட் இன்ஜினியர் டாம்ஜிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது வந்து ஒரு யூத்ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவி. நீங்கள் வந்து வந்தீங்கன்னா சிரிப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ரொமான்ஸ் இருக்குது, தேவையான இடத்துல ஃபைட் இருக்குது. ஹீரோயிசமான ஃபைட் படத்தில் கிடையாது. ஒரு குட்டியான ஒரு சஸ்பென்ஸ் எலமெண்ட் இருக்குது. அந்த எலமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கனெக்ட் பண்ணோம் நாங்கள் நினைக்கிறோம். படம் நல்லா வந்திருக்கு. ஒரு நியூ ஃபேஸை வச்சு ஒரு பெரிய எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ மீடியா உங்கள் மூலியம் நீங்கள் தான் வந்து கனெக்டிங் பீப்புள் மாதிரி உங்கள் மூலியமாக தான் வந்து பீப்புளை வந்து ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த யோலோ செப்டம்பர் 12 தேட்டர் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த படம் வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். நான் இன்னும் 2 பேரை தேங்க் பண்ணோம். பண்பு சார் என்னுடைய கிளாஸ்மேட் இன்ஸ்டியூட்டில். அவர் வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் வந்தார். நான் ஷூட் பண்ணுறேன்னு சொன்னோன்னே இமீடியட்டாக வந்து 1 இயர் பிரேக் எடுத்துகிட்டு வந்துட்டார். தேங்க்யூ ஸோ மச் பண்பு.
சிவா சார் எடிட்டர் சிவா சார் அவர் தான் டீசர் ட்ரெய்லர் கட் பண்ணி கொடுத்தாரு. கமர்ஷியலாக பயங்கர ப்ரொமோவாக கட் பண்ணி கொடுத்தாரு. நம்ம படமா அப்படின்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. தேங்க்யூ சிவா சார். அப்புறம் ஜிதேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு ஒரு சாங் போட்டு கேட்டோன்னே, ஏன்னா எல்லாமே வெளியே போய் டெஸ்ட்டு தானே போட்டோன்னே, சார் செம்மையாக இருக்குது, ஜாஸ் பண்ணிக்கிங்க சார், சாக்ஸஃபோன் இருக்குது, எல்லா டீட்டெயிலிங்கும் வந்து ரொம்ப அழகாக வந்து டீகோட் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் அவனுடைய பாடலாசிரியர்கள் முத்தமிழ் சூப்பர் சார், சக்ஷனா சேவியர், அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு படத்தில். எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். அப்புறம் சந்திரன் சார் வந்து பெரிய மாரல் சப்போர்ட், கனி சார் மேனேஜர், வெளியே வந்து இங்கே வேணுமா அங்கே வேணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ. ப்ளஸ் விஜய் நிக்கி வந்து உண்மையிலேயே செகண்ட் ஹீரோ படத்தில் ரொம்ப சேட்டப் பண்ணுவாப்பில், ஸ்பாட்டில் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவர் ஸ்பாட் வந்தாலே ரொம்ப ஹிலேரியஸாக இருக்கும். தேங்க்யூ நிக்கி. தேங்க்யூ கிரீஷ் சார், தீபிகா, சுப்பு, சிக்கந்தர், யுவராஜ், திவாகர், எல்லாருக்கும் பிக் தேங்க்ஸ். அண்ட் எனக்காக வந்து ப்ரொடியூசர் சாரோட ஃப்ரெண்டு ரீனா லண்டனில் வந்திருக்காங்க. மார்னிங் தான் வந்தாங்க, 6 o'clock நேராக வந்துட்டாங்க, தூங்கல. அவங்களுக்கும் ஷெரியலுக்கும் ரொம்ப பிக் தேங்க்ஸ். தேங்க்யூ. அதான் வாங்க கிட்ட வாங்க. ஸ்பாட்டில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சொல்லி வச்சு கேட்பாங்க, கேட்கவே மாட்டான்னு அது ஒருத்தர் தான். எந்த டைலாக் கொடுத்தாலும் கவுண்டர் போட்டு இது பண்ணலாமாடா, தம்பி அது பண்ணலாமாடா அப்படின்னாரு. எந்த டைலாக்கும் பேசாதீங்கன்னா, ஆனால் நீங்கள் காமெடி அப்பா இல்லைன்னு, ஆனால் எமோஷனல் அப்பா இல்லைன்னு சொல்லி ஒரு அடக்கி கொண்டு வரது ரொம்ப டஃப் ஆச்சு. பட் கிளைமேக்ஸில் ஹீரோயினுக்கும் அப்பாவுக்கும் ஒரு மொமெண்ட் இருக்குது. அங்கே தான் வந்து அண்ணன் வந்து ரொம்ப மெல்ட் ஆகிட்டாங்க. எனக்கு தெரியும் அண்ணன் பிரேக் ஆவாங்கன்னு சொல்லி. அதனால் அந்த ஜோனுக்குள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு நினச்சேன். அண்ணனோட எனக்கு தெரியும், பர்சனல் விஷயம் தெரியும். அந்த மொமெண்ட்டுக்குள்ளே அண்ணனை கொண்டு போகக்கூடாது, வெளியே வந்து அந்த இமோஷன் பிரேக் ஆகாமல் பார்த்துக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் அண்ணன் வந்து இமோஷனலாக பிரேக் ஆகிட்டாங்க. பட் அந்த சீன் ரொம்ப நல்லா வந்துச்சு. தேங்க்யூ கோபிண்ணா வந்து பூஜை போட்டுலேருந்து இப்போ வரைக்கும் அடிக்கடி ஃபோன் என்ன நடக்குது, என்ன பண்ணுறீங்க, டே சாங்காக ரிலீஸ் பண்ணுறீங்கடா, டேஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்கடா, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு டெய்லி எனக்கு அப்டேட்ஸ் கேட்டே இருப்பாங்க. ஸோ பெரிய மாரல் சப்போர்ட் கோபிண்ணா, அக்கா அரிதா அக்கா, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக வந்து எப்பயுமே மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுற ஷாஜகான், பழனி சார், வித்தகண்ணன், எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.